இந்த விழாவை சிறப்புற நடத்தி கொடுக்க வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது வணக்கம் சொன்னால் திருப்பி சொல்லணும். ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கீங்க, அதனால் திருப்பி எல்லாரும் சொன்னால் கலவர மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கை தட்டிட்டீங்கன்னா அதையே நான் வணக்கமாக எடுத்துப்பேன். இல்லை இதுலேயே பாதி பேர் தான் தட்டியிருக்கீங்க. மீதி பேர் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியும். நீ பேசு, தட்டலாமா வேணாமான்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறீங்க. மிக அற்புதமாக பாடல் பாடிய இசைவாணி அவர்கள் நடுவில் ஒன்று சொன்னாங்க. நீங்கள் யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்கல. என்னன்னா, கை தட்டுங்க, உங்கள் மூளைக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஒன்னே ஒன்று நான் இந்த ஊர்க்காரங்க கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த பொங்கல் விழாவை இந்த ஊர் மக்களும் பெரியவர்களும் சேர்ந்து நடத்துவது எதற்கு தெரியுமா? உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பொது விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக தான். அந்த விழிப்புணர்வு வந்துடுச்சுன்றது தான் என்னுடைய ஆதங்கம். ஏன்னா அவங்க இசைவாணி ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, கை தட்டினா மூளைக்கு நல்லது. அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களா இல்லை சும்மா சொன்னாங்களான்னு தெரியல. உண்மையிலேயே ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கான் சார். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது மாதிரி நீங்கள் அடிக்கடி கை தட்டினீங்க வச்சுக்கோங்க, உங்கள் உடம்புல செல்லெல்லாம் சீக்கிரம் வளர்ச்சி அடையும். அந்த சீக்கிரம் வளர்ச்சி அடைகிற செல்லுனால என்ன நன்மைன்னா, உங்கள் வாழ்க்கையில் 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வாழ்வீங்க, அவ்வளோதான். அதனால் யார் யார் 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வாழணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க கை தட்டுங்க. ஊர் இருக்கிற நிலவரத்தில் இருக்கிறதே ஜாஸ்தி சார்ந்து இருக்கிறவங்க விட்டுருங்க. அந்த ஆய்வுலங்க பெண்களுக்கு தனியாக ஒன்று சொல்லியிருக்கான். என்னன்னா, அடிக்கடி கை தட்டுற பெண்களுக்கு முடி கொட்டாது நீளமாக வளரும்னு சொல்லியிருக்கான். எப்போ பாரு வீட்டுக்காரரை திட்டக்கூடாது. அவர் ஏதாவது சின்ன வேலை செஞ்சாலும் கை தட்டுங்க தயவு செஞ்சு. ரொம்ப அற்புதமான ஒரு கூட்டம். உண்மையிலேயே நான் இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா இப்போலாம் கூட்டம் வர்றதில்லை. அது இன்னைக்கு பொங்கல் விழா, வீட்டில் பூஜைலாம் முடித்து பொங்கல் கும்பிட்டு வைப்பீங்க. எல்லா சேனல்லையும் புத்தம் புதிய திரைப்படம். ஆனால் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இந்த விழாவை ஊர் மக்கள் சமத்துவமாக கொண்டாட வேண்டும் என்று எண்ணி வந்தீர்களே, அதுவே பெரிய விஷயம் சார். இந்த கோச்சியில் கந்தசஷ்டி ஒரு கோயில் என்னை பேச கூப்பிட்டாங்க. ஆனால் சிவன் கோயில் அன்றைக்கி நல்ல மழை, உங்களுக்கு தான் தெரியும், நல்ல மழை சஷ்டி அன்னைக்கு. அந்த கோயிலில் பெருசாலாம் விளம்பரம் ஒன்றும் பண்ணலை. இந்த வினய் போர்டு நீங்கள் தெரு முழுக்க வச்சுருக்கீங்களா, அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், சிவன் கோயிலில் எப்போவுமே பார்த்துக்கிட்டீங்களா, ஆஃபீஸ் ரூம் வெளியில் கருப்பு பெயிண்ட் அடித்து அதுதான் நோட்டீஸ் போர்டுன்னு வச்சுருக்காங்க. கிருத்திகை அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு நெய்து போடுவாங்க. கோயில் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கு, காலையில் மோகன சுந்தரம் பேசுவா 7 மணிக்குன்னு போட்டிருக்கு. மழையில் நான் போகும்போது 100 சேர் கரெக்டாக 12 பேர் பண்ணணும் கேட்குறதுக்கு. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமம் ஒன்றும் வழங்காதுன்னு. என்ன விஷயம், நான் பேசுகிறேன் 10 நிமிஷம் தான் பேசியிருக்கேன். திடீர்னு ஒரு அக்ரிமெண்ட் வைஃப் எழுந்து வணக்கம் சொன்னாங்க. வணக்கம் போயிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இன்னும் 2 பேர் வராங்க, வணக்கம் சொன்னாங்க. நானும் வணக்கம் சொன்னேன். 45 நிமிஷம் சார் பேசுறது. ஒரு 70 பேருக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். முடிக்கும் போது பார்த்தேன் அக்கௌண்ட் டேலி கரெக்டாக ஆயிடுச்சு. அதே 12 பேர். அப்புறம் தான் தெரிஞ்சுது, இந்த வந்து போனவங்களாம் என் பேச்சு கேட்கறதுக்கு இல்லை. இந்த சிவன் கோயிலுக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு சுற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போகணும்ல, ஒரு ஐதீகம். அதுக்காக கோயில் சுற்றிட்டு தரை ஈரமாக இருக்குதுன்னு நம்ம சேரில் உட்காந்துட்டு போயிடலாம். அதனால் இந்த ஆடியன்ஸை பார்த்தாலே ஒரு பயம் எப்பவுமே இருக்கு. உங்களுக்கு நம்ப முடியாது.
அதனால தான் சில வாட்டி என்ன பண்ணுவேன், நான் மட்டும் கொஞ்சம் உஷாரு. ஏன்னா இப்போ இந்த சைடு அடிக்கிற நான் முதல்ல இந்த சேரில் உட்காந்து கேட்குறவங்களுக்கு பெரிய நன்றி. ஆனால் சீட்டு கிடைக்காம இவ்வளோ நேரம் நின்று கேட்குறவங்க அனைவருக்கும் சிறந்த ஆழ்ந்த வணக்கங்கள். ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு விழாவை, இந்த விழா குழுவினரை வாழ்த்துவது, இந்த மாதிரி ஒரு விழாவை 2 ஹவர் 3 ஹவர் நின்று கேட்க முடிந்தது உண்மையிலேயே தமிழர்களுடைய நாகரிகமும் பண்பாடும் இங்கே தான் இருக்கிறது என்பது முக்கியம். சில வாட்டி அமைப்பாளர்களை பார்த்தா பயமாங்க. ஒரு பேச்சாளர் என் ஃப்ரெண்டு நல்லா பேசணும். பேசி முடிச்சோம்னா விழா குழுவினர் நான் பண்ண ஒரு சால்வை போட்டாங்க. அவருடைய பேசணும் தொகையை கொடுத்தாங்க. இவர் கொடுத்தோம்னா எவனை போவாம அப்படின்னு பார்த்தா விழா குழுவினர் ஒரு 10 பேர் தகவல் வச்சு பொதுமக்கள் கிட்ட காசு காசு திறக்கிறாங்க. நம்ம பேச்சாளர்கள் ஒரு சின்ன ஆசை என்னன்னா, அந்த காசு கலெக்ஷன் பண்ணி நம்ம கொடுப்பாங்க போகுதுன்னு நினைச்சுங்க. சும்மா இல்லாமல் ஆர்கனைசரை கூப்பிட்டு, சார் காசு ஆமாங்க நீங்கள் போட்டுங்க சார், அது வேறு விஷயத்துக்கு இல்லை, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை அது ஒரு நல்ல விஷயத்துக்காக நாங்கள் கலெக்ஷன் பண்ணுறோம், நீங்கள் போட்டுங்க. இல்லை என்னதான் நல்ல விஷயம் சார், அதுக்கு இல்லை சார், அடுத்த வருஷமாவது ஒரு நல்ல பேச்சாளரை கூப்பிட்டோம்னா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார். சரியா, நான் வரும்போது சார் கிட்ட கேட்டேன் எவ்வளோ நாங்கள் பேசணும். ஏன்னா நான் எப்பவுமே அதில் தெளிவாக இருக்கேன். ஒரு நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா, நல்லா ரசிக்கும் போதே நிறுத்திடணும். ஒரு பேச்சாளர் 45 நிமிஷம் பேசினாரு, உங்களை மாதிரி தான் நல்லா ரசிச்சாங்க. இவருக்கு ஆசை இவ்வளோ கூட்டம் வருமோ வராதுன்னு ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பேசினாங்க. அவங்களும் பிறகு என்ன கவனிப்பாங்க. இன்னொரு 15 நிமிஷம் பேசுறாங்க, டென்ஷன் ஆகிட்டா. ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு நேரம் வந்து பார்த்து வந்து நின்னா, இல்லை இங்கேயே வந்து நின்றுட்டா அப்படின்னா, பேசுதா பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமோ பேசு. இல்லைப்பா நீ பேசுற, பேசி முடிச்சுட்டு உட்காரு, நான் ஒரு அளவு பேசுகிறேன். ஏன் உட்காந்து பாருங்க, தெரியும் முதுவலி ஆளாக வந்து பேச முடியும். அதனால் பேச்சு வந்து எப்பவுமே ரசிக்கும் போதே நிறுத்திடும். சார் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்கிறார், ஒரு மனிதன் சாதனை பண்ணுங்க. இவங்க உலக சாதனை பண்ணுங்க, ரொம்ப பெரிய விஷயம். இதை நம்ம ஊர் மக்கள் தான் வெளியே சொல்லுவாங்க. உலக சாதனை பண்றதெல்லாம் சின்ன விஷயம். சாதனை யார் வேணாலும் பண்ணலாங்க. ஒவ்வொரு மனுஷனும் சாதனை பண்ணலாம். என்ன பிரச்சனைனா, சாதனை பண்ணணுன்ற எண்ணம் முதல்ல வரணும். ரெண்டாவது என்ன பிரச்சனைனா, எது சாதனைன்னு தெரியல. நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. நீங்க இந்த சாதனைன்னு போட்டு கின்னஸ் லிம்கா அவார்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னா சார் என்கிட்ட, சார் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, என்னன்னு கேட்டேன்.
உங்கள் எம்பி திட்டுறது மட்டும்தான் சொன்னேன். நீ ஒன்று செய், ஒரு மாதம் உங்கள் எம்பி கிட்ட இருக்கிற நல்ல குணம் ஏதாவது இருக்கும், அதை கண்டுபிடிங்க. போயிடுச்சு சார். ஒரு மாதம் ஆச்சு, ரிவ்யூக்கு வரல. டாக்டர் பயந்துட்டான். ஏன்னா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கிச்சாக்கான்னு. அப்புறம் பார்த்தா 2 மாதம் கழிச்சு வந்தது, சிரிச்சின்னே வந்தது. என்னம்மா அந்த தற்கொலை சார், ஐம் கெட்டிங் மேரேஜ் சார், கல்யாணம் பண்ணி போகிறேன். வெரி குட்மா, இன்விடேஷன் கொடுத்துது. வாங்கி வச்சா மாப்பிள்ளை யாருன்னாரு, எங்கள் எம்பி தான் சார். ஏன்னா அவங்களால தற்கொலை பண்ணிட்டு போகிறேன்னா, ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்ககிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் பாருங்க. அந்த திட்டுவான் சார். ஆனால் நம்பர் 1 ஆஃபீஸர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, யார்கிட்டையும் எதுக்கும் அவன் பண்ணிய மாட்டார். நல்ல மனுஷன், ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணி ஆஃபீஸுக்கு வருவார். அவர் டிக்டேட் பண்ண ஆஃபீஸில் வந்து டேபிள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அவர் டிக்டேட் பண்ணாருன்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது. கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பார்த்து பார்த்து அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் கட்டவும் இல்லைங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு நல்லவன் இருக்கான். அந்த நல்ல குணத்தை பார்த்து நம்ம பாராட்ட ஆரம்பிச்சுட்டா எல்லாருமே நமக்கு நண்பர்கள் ஆகிடுவாங்க. வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோமா? இல்லை, இருக்கிற மாதிரி நடிக்கிறோம். எப்படி இருக்கீங்க சார்? எங்க இருக்க நடிக்கிறோம். சில பேர் ஏன்னு பாருங்க, மகிழ்ச்சியாகவும் இருக்க மாட்டோம். மீதி பேர் மகிழ்ச்சியா இருந்தாலும் நமக்கு ஆட மாட்டேங்குது. நம்ம ஊர்ல தாங்க யாரையாவது பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, நல்லா இருக்கேன்னு ஒருத்தரும் சிரிச்சா மாதிரி சொல்ல மாட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைலாக் வச்சுன்னு சுற்றிட்டு வரோம். எப்படி சார் இருக்கீங்க? இருக்கேன். அதான் போனா பதினொன்று தான். சில பேர் தான் சார், எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுருவோம். நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அது அவன் ஷேர் ஆகும். சில பேர் தான் சார் ஞாபகம் லெவலில் இருப்பான். எப்படி சார் இருக்கீங்கன்னு மேலே இருக்கிறவங்க கூப்பிட்டா போயிடுவேன். அதாவது இவரே போக மாட்டாரு. மேலே சாமியெல்லாம் வந்து இங்கே கை பிடிச்சி கூட்டிகிட்டு போனோம். என்ன ஒருத்தன் கேட்டான் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அவன் மூணு சின்னதாகிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான், அவனால் தாங்க முடியல சார். அதுக்கு அவன் சொல்கிறான், இன்னும் நல்லா இருந்து என்ன சார், இன்னைக்கு இருக்கிறான் நாளைக்கு இல்லை. அவனுக்கு தான் நம்ம நல்லா இல்லை, அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது. அவன் சொன்னான், சார் இன்னைக்கு இருக்கிறான் நாளைக்கு இல்லை சார். இப்படி தான் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தங்க 1.5 மணி வரையும் பேசி போனால் காலையில் போயிட்டான், சைலண்ட் கட்டாக்கும் அப்படின்னா. நான் விரோதாரு. நான் சொன்னேன், எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை சார். கப்படம் சென்னையிலேயே வாடகை வர மாதிரி ஒரு 4 வீடு வச்சுருக்கேன். பேங்க்கில் பெரிய அளவில் டெபாசிட் வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய பணத்துக்கு இன்சூரன்ஸும் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு கவலை இல்லை சார் அப்படின்னா. மனசாட்சியே இல்லைன்னு அவன் சொன்னான் சார். இன்சூரன்ஸ் எல்லாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்குள்ளே நாமினியே செத்து போயிடுவாங்க அப்படின்னு. எல்லாமே அப்படி தான் சார். நம்ம எத்தனை பேர் சார் மற்றவங்களை பார்த்தவொன்னே மகிழ்ச்சியாக சிரிக்கிறோம்? எத்தனை பேர் சார் மற்றவங்களை பார்த்தவொன்னே வணக்கம்னு சொல்கிறோம்? ஆனால் எவனாவது திடீர்னு நம்மகிட்ட வந்து குட் மார்னிங் சொன்னால் நமக்கு பயமாக இருக்குது. கடை கேட்டுருவாங்க. அப்படிதானே? நீங்கள் எல்லாருமே மாலுக்கு போயிருப்பீங்க, ஆஃபீஸில் போயிருப்பீங்க. எல்லாருமே நம்ம எப்போவாவது லிஃப்ட்டில் ஏறி இருப்போம் இல்லையா? இந்த லிஃப்ட் போகிற பயண தூரம் எவ்வளோ சார்? நொடிக்கிறது தான். அது 20வது மாடி ஆனாலும் சரி 2 நிமிஷத்தில் போயிடும், அதுக்கு மேலே இல்லை. லிஃப்ட்டு உள்ள நுழையிறோம் சார். 4 பேர் இருக்கலாம், நம்ம 5வது உள்ள நுழையிறோம். அந்த 4 பேர் நம்மளை பார்த்து சிரிப்பான்றீங்க. ஏதோ பாகிஸ்தான் தீவிரவாதியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. வாடா உன்னெல்லாம் இந்த போர் இருந்ததா வா அப்படின்னு. நம்மளும் பார்த்துக்கிட்டீங்களா, உள்ளே போகிறவன் 4 பேர் பார்த்தாங்க. நம்ம லிஃப்ட்டு நடக்கிற மாதிரி ஓடுது. அந்த சின்ன லிஃப்ட்டுங்க 5 பேர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் பார்த்துக்க மாட்டான். நவகிரக மாதிரி அங்கேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இருப்பான். ஒருத்தர் பாருங்க லிஃப்ட்டு பின்னால் இருக்கிற பிளைவுட்டை முட்டின்னு நிற்பான். சில பேர் பாருங்க அந்த ஷூ அப்படியே விட்டு பார்த்துன்னுப்பான், ஏதோ இன்னைக்கு தான் ஷூ வாங்கின மாதிரி. சில பேர் பாருங்க அந்த 1, 2, 3 அதையே விட்டு பார்த்துன்னுப்பான். நான் யூஎஸ் போய் அமெரிக்கா போய் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதம் நானும் சொல்லுவேன், இந்த புதுசு ஒன்றும் அமெரிக்கா போய் அங்கெல்லாம் வீடுகள் எல்லாம் பண்ணிருக்கேன் சார். அமெரிக்கா என்னை யாருமே தெரியாது. நான் தங்கியிருக்கிற
இருக்கிற வீட்டுக்கு வெளியில் வந்து நிற்பேன். அமெரிக்கன் வாக்கிங் போகிறாங்கல்ல, அமர்மா சார் 7 அடி எனக்கு யாருமே தெரியாது. குட் மார்னிங் அப்படின்னு. அது ஒரு நல்ல பழக்கம். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் நைஸ் டே, இதெல்லாம் சொல்லிட்டு போவோம். ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம ஊரில் அந்த மாதிரி சொல்லவே மாட்டோம். அமெரிக்காவில் குடும்பங்கள் சரி, அதெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற கணவன் மனைவிலாம் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் ஹஸ்பண்டு தான் பாத்திரம் தொடங்கணும். நான் பார்த்துக்கிறேன். இந்த நம்ம ஊரில் வந்து நம்மக்கிட்ட வந்தால் சொல்லுவாங்க தெரியுமா, செட்டில்டு இன் அமெரிக்கா, க்ரீன் கார்டு வாங்கிட்டேன், சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன், எல்லாம் சாமான் தொடங்குவாங்க. ஆனால் சிச்சா மாதிரியே பாத்திரம் தொடங்கலாம். பாத்திரம் தொடங்கினா ஒய்ஃபு கிட்ட கேட்கலாம், டார்லிங் எனி அதர் ரீசன், அது 2 சட்டி எடுத்து போடுவோம், அதையும் சேர்த்து தொடங்கலாம். சார் வேலை செஞ்சு முடிச்சோன்னா அந்த அம்மா அந்த ஆளை பார்த்து சொல்லுது, தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ, ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி ஆஃபீஸ் ரூமில் அந்த அம்மா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவன் சொல்கிறான் தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ. சார் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தா நம்ம ஊரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினச்சி என்ன பண்ணேன், யூஎஸ்லேருந்து வந்தவொடனே நான் வாக்கிங் போனேன். நான் ராயப்பேட்டையில் இருந்தேன். ஒரு சந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஆட்டோவே பெரிய விஷயம். நான் அடுத்த நாள் காலையில் வாக்கிங் போகலான்னு இறங்கி பார்க்குறேன். என் தெருக்கார 4 பேர் வந்தான். அமெரிக்கா ஞாபகத்தில் குட் மார்னிங் அப்படின்னு நின்றுட்டானுங்க. என்னை பயங்கரமாக பார்த்தாங்க, ஏதாவது கடிச்சிருவோன்னு. அதில் ஒருத்தர் சொல்கிறான், குளிரில் 1.5 மாதம் இருந்துட்டு வந்தாங்க, கொஞ்சம் கலந்துட்டு குட் மார்னிங் சொன்னதுக்கு. அது பரவாயில்ல சார், என் ஒய்ஃபு காஃபி கேட்டால் எடுத்துன்னு வந்து கொடுத்தா அமெரிக்கா ஞாபகம் வந்தது. தேங்க்ஸ் டார்லிங், ஐ லவ் யூ, முடிஞ்சு போச்சு. அவர் சோஃபாவில் உட்காந்து ஒவ்வொரு அழுகுறான். நான் 20 வருஷத்தில் அந்த மாதிரி நான் சொன்னதே இல்லை. திடீர்னு ஐ லவ் யூன்னு சொன்னவங்க அவள் வந்து நான் ஐ லவ் யூன்னு அவளை சொன்னதாவே நம்பலை. அவள் என்ன நினச்சின்னு அழுகுறா, நான் யாருக்கோ சொல்ல போட்டேன், இவங்ககிட்ட சொல்லி ட்ரையல் பார்த்துக்கிறேன்னு. அது ஒத்துக்க முடியாது. எல்லாமே அப்படிதான் சார். ஒன்றே ஒன்று இன்றைக்கி நான் சொல்கிறேன், நாளையிலிருந்து நீங்கள் வெளியில் கிளம்பும் போது கண்ணாடியை பாருங்கள். அந்த கண்ணாடியில் சிரிச்சா மாதிரி ஒரு முகத்தை வச்சு பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். சிரிச்ச மூஞ்சோடு யார் இருந்தாலும் மற்றவர்களுக்கு அவங்கள பிடிக்கும். அதனால தான். ஆனால் நம்ம சிரிக்க மாட்டோம், சிரிச்ச மூஞ்சும் இல்லை. நீங்கள் இப்போ நம்ம பேங்க்குக்கு போகிறோம் வச்சுக்கோங்க, ஒரு 4 கிளர்க்கு இருக்கும். ஒரு கிளர்க்கு மட்டும் சிரிச்ச மூஞ்சோடு இருந்தால் எல்லா கஸ்டமரும் அந்த ஆளுக்கிட்ட தான் போவோம். ஏன்னா என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தாலே சிரிச்ச மூஞ்சு இல்லை அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா தெரியும், அவன் தான் இருக்கிறதுல பெரிய கிராடு. ஆனால் சிரிச்ச முகம்ன்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சிரிக்க முடியும்னா கஷ்டம் சார். ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம், டாக்டர் சிரிச்ச மாதிரி வந்து பாருங்க, ஒன்றும் இல்லை என்ன சார், ஃபீவர் 4 நாள் எல்லாருக்கும் அந்த மாதிரி தான். சீசன் 2 நாளில் சரியாயிடும், மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சிரிச்சா மாதிரியே சொல்லணும். அதை விட்டுட்டு வந்தவனை உட்கார வச்சு அவனே விட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவன் பேஷண்ட் இருக்குவான். டாக்டர் கிட்னிக்கு ஏதாவது ரெடி பண்ணுறாங்க சார். ஒரு நகைச்சுவைன்றது சும்மா இல்லை. நீங்கள் ஜாலியாக பேசுங்க, நகைச்சுவையாக பேசுகிற ஆட்களுக்கு தவிர மக்கள் வந்து நண்பர்களாக ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் திட்டினா கூட சிரிக்கா மாதிரியே திட்டுங்க, உங்கள் மேலே கோவமே வரும். ஒரு ஆள் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு, மாப்பிள்ளை வந்து விருந்துக்கு வந்துருக்கான். மாப்பிள்ளை ஹாலில் உட்காந்துக்கிறான், இந்த ஆள் வந்து வெளியில் சேரில் உட்காந்துக்கிறாரு. பிச்சைக்கார ஒருத்தவங்க தான். பிச்சைக்காரன் அந்த ஆளை பார்த்து, ஐயா சாமி ஏதாவது போடுங்க. அந்த மாமனார் என்ன பண்ணாங்க, இருந்ததெல்லாம் நேற்று தான் ஒருத்தனுக்கு போட்டேன்னு யாரை மாப்பிள்ளை. மாப்பிள்ளை காதில் கேட்டுச்சு, ஆனால் மாப்பிள்ளைக்கு கோவம் வருது. சொன்ன விதம் அந்த மாதிரி. ஒரு ஆஃபீஸர் ஒரு போஸ்ட், பெரிய போஸ்ட்டில் 1 வருஷம் தான் இருந்தார். ஆனால் ஒரு 10 கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டார், மாட்டீங்க. கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுச்சு. அதில் என்ன விசேஷம்னா, ஜட்ஜி கேஸ் கட்ட பார்த்தோம்னா ஒரு வருஷம் 10 கோடி. ஜட்ஜே அசந்து போய் என்ன பண்ணாரு, அந்த ஆஃபீஸர் கிட்ட, ஏங்க ஒரே வருஷத்தில் 10 கோடியா அப்படின்னு. அதுக்கு அந்த மாட்டின ஆஃபீஸர் சொன்னா, ஐயா நீங்கள் ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்குறீங்களா? ஜட்ஜி சிரிச்சுட்டார். அதை எதை சொன்னாலும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்லணுங்க.
கொடுத்தா முடி கட்டிட்டு கொடுக்குறேன். இப்பெல்லாம் தெளிவாக இருக்கு. எவனாவது பேங்க்கில் பேனா கிடைக்குவா, உனக்கு என்ன எழுதணும் நானே எழுதுறேன், நீ சைன் மட்டும் பண்ணிடு பேனா தரணும். அது மாதிரி சார் சமூக சேவை செய்யலான்னு இந்த சாருக்கு தெரியும். இந்த செங்கல்பட்டு மதுராந்தகத்துக்கு நடுவில் ஒரு முதியோர் ஆசிரமம். அது ஆதரவற்ற முதியோர். உண்மையிலேயே எல்லாமே 60 வயசுக்கு மேலே ஒரு 80 பேர் இருக்காரு. அவங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாதுங்க. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் டெத்து. இறப்பதற்கு காத்திருக்கிறவங்க. அது மாதிரி தான். ரொம்ப பாவம். நான் ஏதாவது சமூக சேவை செய்யலான்னு நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருந்தேன்னா என் செலவில் பெட்ரோல் போட்டு என்னோட வண்டியை எடுத்து போயிட்டு அங்கே போய் ஒரு 1 hour அந்த பெரியவங்களுக்கு பேசி ஒரு நகைச்சுவையாக பேசி அவங்க சிரிக்க வச்சு வந்துடுவேன். 10 பைசா காசு வாங்க மாட்டேன். இதை நான் நல்ல பொது சேவை நினச்சின்னு செஞ்சேன். நம்ப மாட்டேங்க, கொரோனா காலத்தில் பாஸ் வாங்கிட்டு போயிருக்கேன். ஆனால் இப்போ போகிறது ஒரு 6 மாதமாக நிறுத்திட்டேன். ஏன்னா போய் ஒரு நாள் பேசினே இருக்கேன். ஒரு பெரியவங்களை பேசி முடிச்சது இங்கே வேணாங்க போனேன். தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். அவ்வளோதான் கிடைக்கும். அப்புறம் சொன்னார், தம்பி நீங்கள் பேசுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தம்பி, நீ பேசிட்டு போயிடுவியா, போட்ட பிறகு நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து நீ பேசுறதே நாங்கள் அப்படியே பேசி பார்ப்போமா, ரொம்ப அன்றைக்கி ஃபுல்லாகவே மகிழ்ச்சியாக இருக்க தோணி. ஆனால் அவங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னங்க, நீ இல்லை உங்களுக்கு எப்போ நினைக்கிறீங்க நீ அப்படி தான் வர, பேசாமல் ஒன்று செய், நீ பேசாமல் எங்களுடைய தங்கிடு. இது ஆதரவற்ற முதியோர் எங்களுடைய தங்கிட்டுனா நம்ம டெய்லி பேசினாங்க. அப்படி நான் அந்த காப்பாளர்கிட்ட போய், ஆனால் இனிமேல் நான் வரமாட்டேன், கண்டிஷனாக நம்ம அட்மிஷன் போட்டுருவாங்க, நான் மாதம் ஏதாவது பணம் கொடுக்குறேன், ஆளை விட்டுருங்க. அந்த மாதிரி தான் எதுவுமே நல்லது பார்த்தா. எங்கள் மாமனார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி கண்ணு பிரச்சனை கேட்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நான் நம்ம நாட்டில் சனி, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் சென்னைக்கு வாங்க, நான் நல்ல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சு நான் கான்ட்ராக்ட் பண்ணுறேன், கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறேன், செலவு நான் ஏற்றுக்கிறேன் சார். மாமனார் அப்பா மாதிரி சார், வாங்க வந்தார். வந்தாலே அட்மிட் பண்ணிட்டோம், சுகர் கண்ட்ரோலு எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ண போகிறோம். அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாருங்க, ரூமுக்கு வந்துட்டு எங்கள் மாமனார் எழுதிய மாமனாருக்கு கண்டுதான பிரச்சனை, காதெல்லாம் நல்லா கேட்கும். டாக்டர் என்ன பண்ணிட்டாரு என்கிட்ட, சார் டாக்டர் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறோம், உங்களுக்கு இந்தியன் லென்ஸ் வேணுமா இம்போர்ட்டட் லென்ஸ் வேணுமான்னு. நான் இந்தியன் லென்ஸ் வச்சு எவ்வளோ ஆகணும், இந்தியன் லென்ஸ் 45,000 ரூபான்னு, இம்போர்ட்டட் லென்ஸ் 75,000 ரூபான்னு. எங்கள் மாமனார் கண்ணு சரி பண்ணி தேவதையில் சிந்துவார் படிக்க முடியாது, அவ்வளோதான். அவர் தான் நாசாலி செய்கிறாரு, ராக்கெட் விடுறதுக்கு. நான் என்ன இந்தியன் லென்ஸே போதுங்கன்னு கேட்டார். டாக்டர் போனோடனே எங்கள் மாமியார்கிட்ட சொல்கிறாரு, நம்ம வாங்கிட்டு வரோம் அவ்வளோதான், ஒரு 30,000 ரூபாய்க்கு மாப்பிள்ளை இந்தியன் லென்ஸ் போட சொல்லிட்டாரு, இந்த நாள் எனக்கு ராசி இல்லைன்னு. அதாவது இவ்வளோ நல்லது பண்ணியும் பேர் இல்லை, அவ்வளோதான். அது நல்லது பண்ணாலும் வெளியே சார் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வாழ்க்கை எனக்கு நம்ம நினச்ச லைஃப் இல்லை சார், போதும் சார் ஓடுது சார். ஒன்றே ஒன்று, வாழ்க்கை நமக்கு ஏற்ற மாதிரி அமையாது. நல்லா நமக்கு வச்சுக்கணும். நம்ம நினைக்கிற வாழ்க்கை அமைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் எதுக்கு சார் கடவுள் இல்லை, ரொம்ப பெரிய பிரச்சனை. நிறைய பேருக்கு அது புரியாது. நீங்களே நினைச்சு பாருங்க, நம்ம இப்போ 200 வயசு வரைக்கும் இருக்கோம் வச்சுக்கோங்க, போர் அடிச்சது சார் லைஃபு, போர் அடிச்சது. ஆனால் 300 வருஷம் இருக்குது, ஏதோ 10 பைசா இருக்கிறது உண்டா, ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் எப்படிங்க கல்யாணம் ஆச்சு, நம்ம ஜாதக பரிவர்த்தனை இருக்கோம். இப்போ தானே கம்ப்யூட்டர் எல்லாம் வருது. 30-40 வருஷத்துக்கு மேலே ஜாதக பரிவர்த்தனை இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு 2,000 ரூபாய் கட்டினா ஒரு 50 ஜாதகம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம நட்சத்திரத்தோட ஒட்டிட்டு ஒரு 10 ஜாதகத்தை செலக்ட் பண்ணி அந்த 10 ஜாதகத்தில் ஃபோட்டோ பார்த்து சுமாராக ஒரு 3 ஓகே பண்ணுவோம். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிச்சயதார்த்தம் ஆன அடுத்த நாள்லேருந்து நல்ல நல்ல ஜாதகமாக வரும். மாப்பிள்ளைக்கு கார் தரேன், பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி வந்தது சார். வந்தது
எங்கள் அப்பா கிட்ட கூட கேட்டேன், அப்பான்னு கதம் கதம் அவ்வளோதான். அப்படிதான் நீங்கள் எல்லாருமே இந்த கல்யாண மாலை பார்த்துருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை. அந்த மோகன் சார் பாவம் இப்படிதான் சிச்சா மாதிரியே இந்த பையன் அப்பாலாம் பொண்ணு எப்படி வேணும்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? பொண்ணு எப்படி சார் வேணும்? நல்லா அழகா, நல்லா படிச்சு, நல்ல வேலையில கை நிறைய சம்பாதிச்சு அடக்கமா இருக்கணும் சார். நான் தாய் இவ்வளோ இருக்கும்போது அடக்கம் எப்படி அதில் அந்த காம்போது அடக்கமே வராது. நல்லா படிச்சிருக்கணும், அழகா இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அப்புறம் அடக்கமாக இருக்கணும்னா எப்படா? அப்புறம் கடவுள் இருக்கு ஏதாவது ஒன்னோட நிற்கணும் இல்லையா? ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுடைய ரெண்டாவது பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு மறைப்பு, ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் வாழ்ந்தா வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்காது. சில விஷயத்தெல்லாம் ஓப்பனாக இருக்கும். நம்ம பாருங்க ஃப்ரீ மைண்டோட இருக்கும். என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளோ விஷயம் பேசணும் நம்ம ரெக்கார்டு, ஆஃபீஸுக்கு போனால் எவ்வளோ பேசணும் ரெக்கார்டு, அதுக்கு மேலே பேச மாட்டோம். வெளிப்படைத்தன்மையே இல்லை. நிறைய பேரை பாருங்க சார், ஒரு தெரிஞ்ச மனுஷன் போன வருஷத்தோடு இந்த வருஷம் இழைச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு சுகர் இருக்கும். நான் கேட்டேன், சார் சுகர் பார்டர்னு இருக்குதான். இப்போ சுகர்னு சொன்னேன் நான் கேஸா போட போகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு நாளைக்கு எனக்கு இல்லை. இதில் என்னங்க இந்த குடிக்கிறாங்க சார், பீர் குடிக்கிறாங்க, பீர் மோரா. இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க பார்த்துக்கிட்டீங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க பார்த்துக்கிட்டீங்க. இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்து ஒரு பெரிய விஷயமா நினைப்பாங்க அவங்கள. சார் நீங்கள் கறி மீன் வாயிலடிங்க, அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் முட்டை சாப்பிடுவேன். ஏன் முட்டை நான்வெஜ் இல்லையா? ஆனால் வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் இருக்கும் சார். மகிழ்ச்சி வேண்டுமா? வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். யார் மாற்றங்களை எதிர்கொள்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே வெற்றி பெறுவார்கள். வாழ்க்கை நம்ம இன்னும் வந்து நிறைய பேர் இருக்கா நிகழ்காலத்திலே இருக்க மாட்டோம். சில பேர் பார்த்துருக்கீங்களா கடந்த காலத்திலே இருப்பான். சார் எங்கள் வீடு எப்பேற்பட்ட வீடு தெரியுமா? ஒரு தெருவில் 3 சொந்த வீடு வச்சுருக்கோம் சார். இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் சார். கடந்த காலம். சில பேர் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்திலே இருக்கும். நீங்கள் என்ன பாருங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் நம்ம லெவலே வேறு, இன்னும் 5 வருஷம் நம்ம லெவலே வேறு. இப்படியே 10 வருஷமாக சொல்லிட்டுக்கிறோம். முன்னால் போக மாட்டான். கடந்த காலத்தில் இருப்பார்கள் என்றால் எதிர்காலத்தில் இருப்பார்கள். நிகழ்காலத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே வாழ்க்கை வாழ்பவர்கள், மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள். அவ்வளோதான். எல்லாமே மாறி போகுது. ஜூ போயிருக்கீங்களா? 30 வருஷத்துக்கு முன்னால் ஜூக்கு போனீங்கன்னா சிங்கம் புலியெல்லாம் கூண்டுக்குள்ள இருக்கும். நம்ம உலகத்துலேயே போய் பார்க்கலாம். இப்போ மாறிடுச்சு. என்ன சிங்கம் புலியெல்லாம் சும்மா தெரியுது, நம்மளை கூண்டு வந்து வைக்கும் போது மாறி போச்சு. எல்லாமே மாறிடுச்சு சார். நம்மளே எத்தனை பேர் சொல்கிறோம் சார், நல்லவன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு தப்பான அர்த்தம் விட்டதுல நம்மளை விட பெரிய ஆள் யாரும் இல்லை இல்லையா? நம்மளே சொல்கிறோம். அவர் அந்த அந்த இருக்காங்க ரொம்ப நல்லவன்டா, கை நீட்டி காசு வாங்கிக்காம வச்சுக்கேன், வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்போ நல்லவங்க அர்த்தம் வேலை. அது பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறான், அவரை விட பின்னால் இருக்காங்க, அவன் ரொம்ப நல்லவன்டா, என்னண்ணா வேலை முடியல காசை திரும்பி கொடுக்குறான்டா. அப்போ நல்லவனுக்கு அர்த்தம் மாறிடுச்சு. நம்மளே எத்தனை பேர் போய் கடையில் கேட்குறோம் சார், ஒரு பொருளை வாங்கிட்டு இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கேட்குறோம். பொருளும் ஒரிஜினலாக தான் இருக்கணும், ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கேட்குறோம். கடைக்காரன் சொல்கிறான்
செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனால் ஒரு 30 பேர் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். மாதம் ஒரு வாட்டி ஒரு சாதகத்தை வாங்கி போய் பார்ப்போம். அந்த குரு சிஷ்யபாவம் போச்சு. ஆஃபீஸில் நாசமாக போச்சு. குரு சிஷ்யபாவம் கிடையாது. நம்ம கீழே இருக்கிறவங்க திட்ட முடியல சார். அவன் தப்பு பண்ணானா நீ திட்டாத. நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீ எம்டிக்கு மெயில் போடு. எம்டி எனக்கு மெயில் போடுவேன். நான் பதில் எம்டிக்கு போகிறேன். நீ எம்டியை கேட்டு தெரிஞ்சுக்கோ சார். ஆண்களாவது பரவாயில்ல, ஏதோ தப்பு பண்ணுறோம் வச்சுங்க நமக்கே தெரிஞ்சிடும். இன்னைக்கு மாட்டணும், நமக்கு மேல் அதிகாரி வந்து எப்படி திட்டுவான். ஆனால் பெண்கள்ல சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப புத்திசாலிங்க. வேலைக்கு போகிற பெண்கள் இன்னும் புத்திசாலி. ஆமாங்க, வேலைக்கு போகிற பெண்கள் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டு திட்டுறதுக்கு அதுதான் அழுகிற லேடிஸை போய் திட்ட முடியாது. எக்ஸ்ட்ராவா என் சர்டிஃபிகேட் ஒன்று நிறைய தப்பு பண்ணும். தப்பு பண்ணிடுச்சின்னு கூப்பிட்டா அழுதுனே வரும். நம்ம அழுகிற லேடியை திட்ட முடியாது. சரி இன்னும் பண்ணாத போமா அப்படின்னு இதே போயிருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சு, அது பண்ண தப்பு எழுதுனமா வந்துடுச்சு. நான் பார்த்தேன், இவங்க கூப்பிட்டேன். அது ஏன் மாதிரி அழுதுனே வந்து நான் பார்த்தேன். இல்லை பேசாமல் அப்படின்னு வாங்க சார் நம்ப மாட்டீங்க. அது வரையும் சும்மா இருக்கணும். இந்த பொண்ணு நான் ரொம்ப திட்டின உடனே முன்னாடி எடுத்து வாயில் வச்சுன்னு அழுதுன்னு ரூம் கறந்து ஓடுது. வெளியே வந்து பார்க்குறேன், ஆஃபீஸே என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கொஞ்சம் இடத்துல சினிமா பார்த்துருக்காங்க. பார்க்குறாங்க போயிடுச்சு. பயந்துக்கிறாங்க. அடுத்த நாள் வரல. தூக்கமே இல்லை எனக்கு. எனக்கு என்னன்னா அது எவ்வளோ வீட்டு கஷ்டத்தில் வந்து நம்மளும் திட்டி ஏதாவது தப்பான முடிவுக்கு போய் என் மரணத்துக்கு காரணம் மேனேஜர் ஏறி வச்சு வச்சிங்க. நம்ம காலி நம்ப மாட்டீங்க. 2 நாள் வரல. வேண்டாத தெய்வம் இல்லை. 3ஆவது நாள் வந்து அம்மா சும்மா வரலங்க. அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்துச்சு. அவனுக்குறான் 6 அடிக்கு ஜிம்முக்கு போவாங்க. என்ன மிஸ்டர் ஒய்ஃபை ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் அப்படியே பண்ணிட்டேன். அப்புறம் நான் நினச்சி பார்த்தேன், சரி இல்லை சார் ஜிஎம்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் சார். எனக்கு என்னன்னா அதுக்குன்னு முடிவு பண்ணால் ஜெனரல் மேனேஜர் இழுத்துறது. ஆனால் அந்த அளவு தண்ணி அடிக்க முடியாது. இவங்ககிட்ட தர்மடி வாங்க சார். அவன் என்ன சொன்னான், ஆனால் அவன் கண்ணை பார்த்தேன் சார். அந்த கண்ணில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சு என்னால் தான் வீட்டில் திட்டம் இல்லை. நீ யாரும் திட்டா ஒரு ஆம்பளை தானே செய்யணும். இன்னொரு ஆம்பளையோட எல்லாம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் கடன் வாங்குறது ரொம்ப கஷ்டம் சார். இல்லை சூரிட்டி கொடு, அது கொடு, இது கொடுங்க. சூரிட்டி எவ்வளோ கையெழுத்து போட மாட்டான். ஒரு காலத்தில் கடன் வாங்குறது கஷ்டம். இப்போ டெய்லி ஃபோன் பண்ணுறாங்க சார். கடன் வேணுமா, கடன் வேணுமா, கடன் வேணுமா. கடன் வாங்கிட்டதுன்னு நம்ம வற்புறுத்துறாங்க. என்ன ஒன்று லட்சத்தில் வாங்கினா திருப்பி கட்டணும். கோடியில் வாங்கிட்டோன்னா ஒன்றும் கவலை கிடையாது. வெளிநாட்டுக்கு தப்பி போயிடலாம். இல்லை அட ஒரு காலத்தில் குடிக்கிறது தப்பு சார். ஒரு ஊரில் ஒருத்தர் 2 பேர் தான் குடிக்கிறாங்க இருப்பாங்க. அது கூட எல்லாருக்கும் தெரிஞ்சு குடிக்க மாட்டான். ஊரெல்லாம் அடங்கின பிறகு தமிழில் குண்டு போட்டுங்க ஊர் வெளியில் போய் பணங்களை தமிழ் குடிச்சு ஓடி வந்து பட்டுவான். அவன் குடிக்காரன்னு தெரிஞ்சுன்னா யாருமே பேச மாட்டாங்க. எப்போ ஒரு காலத்தில். இப்போ குடிக்காரன்னு ஒரு மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி மாறிடுச்சு. எல்லாமே மரியாதை மாறிடுங்க. ஒரு காலத்தில் கல்யாணம் ஆனால் மாமனார் நம்மளோட 20 வயசு பெரியவராக இருப்பார். மாப்பிள்ளை உள்ள போனால் ஏன் நினைப்பார். அந்த மரியாதை இருந்தது. இப்போ இல்லை. எங்கள் மாமனாரெல்லாம் நான் மதிக்கவே இல்லை. காலில் வச்சாலே ஏதோ குரியர் சர்வீஸ் வந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அது போனோடனே சொல்லி கேட்பாருங்க ஒரு கேள்வி. எப்போ பாரு மாப்பிள்ள ப்ரமோஷன் ஏதாவது வந்ததா? இந்த மாதமாக ப்ரமோஷன் தருவான். நீ எத்தனை ப்ரமோஷன் வாங்கிருக்க? நம்ம வேலையில் வச்சுக்கிட்டே பெரிய விஷயம். பட்டி பண்ணுறோம்னு சொல்லிங்கிறான். அதே மாதிரி மாப்பிள்ளை எதிர்க்க மாமியார் ஒரு இடத்துல பேசவே மாட்டாங்க. மூஞ்சி பார்த்து பேச மாட்டாங்க. மாப்பிள்ளை ஹாலில்னா நம்ம சவால் பண்ணி இருக்கோம். இல்லைன்னா தூணுக்கு பின்னால் இருந்து பேசுவோம். அப்படிதான் இருக்காங்க. இப்போ அப்படி இல்லை. எங்கள் மாமியார்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்க்க சோபாவில் சௌகரியமாக பயன்படுது. அதான் கேட்குது மாப்பிள்ளை இந்த ப்ளூ சட்டை போடாதீங்க, உங்களுக்கு நல்லா இல்லைன்னு எத்தனை வாட்டி சொன்னேன் அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா உங்கள் பொண்ணு தான் எடுத்து விட்டுருந்தீங்க. அவனுக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. அப்படிதான் இருப்பா அப்படின்னு.
வச்சு தலைமுடி வாரி புருஷன்காரன் வந்து காலை தொட்டு கல்ல ஊற்றி இருந்துருக்காங்க சார். நம்ம அவங்களெல்லாம் எதிர்பார்க்கல. என்ன பிரச்சனைனா கரெக்டாக 7 மணிக்கு பையன் வந்து காதுகிட்ட கத்துறான், அப்பா எழுதுங்கன்னா அம்மா தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. அந்த லெவலில் மாறி போச்சு. எல்லாமே விருந்தோம்பல் மாறிடுச்சு. மாறுகிறது எல்லாம் மாறும். ஆனால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இல்லையா? எல்லாமே ஒன்றுதான். உடை மாறி போச்சு சார். வேட்டி சட்டை, சேலை, ஜாக்கெட், இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? வேட்டி எல்லா இடத்துலையும் பஸ்ஸில் போகிறோம், 2 வீலர் ஓட்டுறோம், வேட்டி கஷ்டம், அதனால பேண்ட் போடுவோம். தப்பில்லை. பெண்கள் தான் அப்படிதான். அவங்களும் நம்மள மாதிரி ஆஃபீஸுக்கு போகிறாங்க, 2 வீலர் ஓட்டுறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. அவங்க என்ன ஒன்று, மாற்றங்கள் வரலாம், மரபுகள் மாறலாம், பண்பாடு மாறக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ அப்படி இல்லை சார். இந்த பர்முடாஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அது வீட்டில் போட்டுக்கலாம், தப்பில்லை. ட்ரெயினுக்கு ஊருக்கு வரணும், பர்முடாஸ் போட்டோன்னே அப்படியே அப்பல் படுத்தி வரணும். இந்த லேடிஸு நல்ல ட்ரெஸ் இருக்குது. இந்த லெக்கிங்ஸ்ன்னு ஒன்று, அதை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியும். அன்னைக்கு மவுண்டரில் ஒரு 2 வீலரில் ஒரு அம்மா ஹஸ்பண்ட் பின்னாடி 2 பக்கமாக கால் போட்டு லெக்கிங்ஸ் போட்டு போகுது. பதறுது, எங்கே